இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு தம்பி ராமையன் வணக்கம். புலி படத்துலலாம் அவர் டெடிகேஷனை பார்த்து மிரண்டேன். கொஞ்சம் பிறண்டாலும் அவ்வளோதான், காலெல்லாம் சடக்குன்னா போச்சு. கமல் சாரோடு நடித்த ஹீரோயினோடவும் கமல் சார் தந்த ஹீரோயினோடவும் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அடிமை பெண் எம்ஜிஆர்லாம் பார்த்துட்டு அப்படி ரசிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஜய் ரசிகர்களுக்கு விஜய் சாரை வித்தியாசமான கூட்டத்தில் அந்த பொண்ணே ஏறுதுங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து குதிரையை பிடிக்கிறது. புலி எந்த ஜானர் ஆஃப் மூவி அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்று சொல்லக்கூடிய அரசர் காலத்து படம் கிடையாது. ஒரு மைத்தாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய புராணம் சார்ந்த படமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ எது ஜானர் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இது ஹிஸ்டாரிக்கலும் கிடையாது, மித்தாலஜிக்கும் கிடையாது. ஆனால் ஒரு சூப்பர்மேன் ஸ்டோரி இது. அதை மட்டும் இப்போ கதையை நான் வந்து சிம்புதேவனோ இல்லை விஜய் சாரோ இல்லாமல் நான் அவங்களோட பர்மிஷனே இல்லாமல் சொல்கிறேன். இது ஒரு சூப்பர்மேன் ஸ்டோரி. படத்தை பார்க்கறது தெரியும். எப்படி அரசர் காலத்து விஷயங்கள் இல்லாமல், புராண காலத்து விஷயங்கள் இல்லாமல், மேஜிக் இல்லாமல், சோசியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல், ஆனால் ஒரு புராண எதுவுமே இல்லாத ஒரு சூப்பர்மேன் ஸ்டோரி. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, சிம்புதேவன் இந்த ஜானரில் இன்றைக்கி யோசிப்பதற்கு நிறையா பேர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு சிம்புதேவன் மாதிரியான அடிப்படையில் ஒரு தம்பி வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு, நல்ல ஒரு ஓவியர்ன்ற காரணத்தினால கதையும் அந்த புதிய வடிவத்தில் யோசிச்சிட்டா பார்த்தாதீங்க. அந்த யோசித்த கதைக்கு உயிர் கொடுப்பதற்கு சாதாரண நடிகர்கள் இதை ஒத்துக்கொள்வது மூலமாக இந்த கதை வந்து விஷுவலாக வடிவம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பட்ஜெட் அந்த அளவுக்கு. இது ஒரு மாஸ் ஹீரோ ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த சிம்புதேவனுடைய கதை என்பது படமாக வர முடியும். அந்த வகையில் இளைய தளபதி அவர்கள் இப்போ மாஸ், ஒரு துப்பாக்கி, கத்தி இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சூழலில் முற்றிலும் தனக்கு பரிசார்த்தம் இல்லாத ஒரு புதிய ஜானர் கதையை ஒத்துக்கிட்டு விஜய் சார் வந்து 6 மணிக்கு நிற்பார், மேக்கப் வரைக்கும் இருப்பார். அப்புறம் வந்து டக்குன்னு மேக்கப் போட்டோன்னு கேரவனில் போயெல்லாம் ஏறிக்க மாட்டாப்புல. அவர் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ. இன்றைக்கி ஒரு பெரிய பொட்டை வழி காட்டில் ஒரு பாலத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நினச்சா அவர் போய் கேரவனில் போய் படுத்துக்கலாம். இல்லை அந்த செட்டை வந்து எப்போதுமே அந்த ஒரு ஒர்க்காக அப்படி ஒரு எந்துவாக வச்சுக்கிறதுக்காக அவர் சின்னோண்டு ஒரு நாள் மேலே ஒரு சின்ன பழைய பெட்ஷீட்டை அல்லது லுங்கியை போட்டு அப்படி படுத்துக்காப்புல. அப்படி பாடுக்கிறவங்கள எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் இருக்கும்ல. ஸோ இல்லையா அவர் நடிக்கிறாரியா விஜய் அப்படின்னா, நடிக்கிற ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். படம் முழுக்க ஒரு மனிதன் அப்படி கிடையாது கிடக்கிறது. புலி படத்துலலாம் அவர் டெடிகேஷனை பார்த்து மிரண்டேன். ஒரு குறிப்பாக ஒரு பாறை ஷாட்டில் நானும் சத்தியன் நிற்கணும். இளையது அப்படி வர்றாப்புல இங்கே நடந்து ஒரு பெரிய 2-3 கேமரா வச்சுட்டாங்க. இந்த பாறையிலேருந்து இங்கே குதிக்கணும், அந்த மேட்டில் ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே குதிக்கணும், அதுக்கப்புறம் கல்லை தூக்கி போட்டுட்டு சந்துக்குள்ளே பூந்துடணும், மறுபடியும் எத்தி வரணும். கொஞ்சம் காலில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. கொஞ்சம் பிறண்டாலும் அவ்வளோதான், காலெல்லாம் சடக்குன்னா போச்சு. அப்போ பார்த்துக்கிட்டேன். அப்படியே பார்க்குறாப்புல, அப்படியே விஜய் பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, அப்படி போகிறாரு, ஏறுறாரு, இறங்குறாரு, இதை பார்க்குறாரு. நானும் சத்தியனும் ஒட்டுமொத்த செட்டு முடிச்சா கிளாப்ஸ் அடிக்கிறானுங்க விஜய் பண்ணதை பார்த்துட்டு. ஏன்னா அப்படி ஒரு பாறையில் மேடு போல் கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா பாறை தாவுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நினச்சிக்கிட்டேன், நானும் சத்தியன் இங்கே நிற்கிறேன். என்னப்பா அண்ணா என்னண்ணா அப்படின்னா, தம்பி சத்தியன் என்னப்பா அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லிப்பான பிரச்சனை. அன்றைக்கி படத்தை பார்க்கலாம் அவ்வளோ சுகமாக இருக்கும். ஒரு பாறைக்குள்ளே மேஜிக் பண்ணுறதுன்றது லைவாக, ரோப்பு கிடையாது, ஸ்லிப்பானது தான். நான் கூட சொல்லாமல் நினச்சி, என்னங்க இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரிதம் உள்ளுக்குள்ளே ஓடுது, அவருக்கு ரிதம் ஓடுது, ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுருக்கிறாப்புல. அவருடைய ஆழம், அவருடைய விஷயத்தை அவர் புரிஞ்சிருக்கிறார். அஜித் சாருன்னா அப்படி ஒரு மாசு, தலைன்னு கத்துறானுங்க. பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் 4 கழிச்சு செத்து போட்டுன்றானுங்க சில பேர். அந்த ரேஞ்சுக்கு ஃபேன்ஸை வச்சுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. அப்படி ஒரு மாசு, அப்படியான ஒரு மனிதன். ஃபஸ்ட்டு டே எனக்கு அஜித்துக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. வீரம் படத்தில் ஃபஸ்ட்டு டே புனேயில் தான் ஷூட்டு. நான் வந்து இந்த கோட்டு ஷூட்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கிற சீன். அவர் வந்து ஜீப்பில் வருவார். எங்கள் ஊரில் நடு ரோட்டில் தண்ணி அடிக்கிறதுக்கு எவன்டா தடங்களை ஏற்படுத்துகிறவன் அப்படின்னு எந்திரிச்சிட்டு வந்து இந்த ட்ரெயின் இதில் ஜீப்பில் அடிக்கணும். அந்த சீன் தான் முதல்ல எடுக்கப்பட்டது.
ஒரு கான்வர்சேஷனு. நான் ஆன் ஸ்பாட்டில் நான் தலைகிட்டையும் அஜித் சார்ட்டையும் சொல்லலை, அண்டு தம்பி அஜித் இவர்கிட்டையும் சொல்ல, சிவாட்டையும் சொல்லலை. சீன் பண்ணுறத கீழே இறங்கி வருவாப்பில், தண்ணியை குடிச்சிட்டு தன்னாவிட்டா ஃபேஸை கிராஸ் பண்ணுற மாதிரி துப்புவேன். அண்ணே அப்படின்னாப்புல. யார்? டேரக்டர். சூப்பராக இருக்குது, என் ஃபேஸில் கிராஸ் ஆகிற மாதிரி துப்புங்க, என் மேலே கொஞ்சம் படட்டும் அப்படின்றாப்புல. அடப்பா வேணாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எடுத்த சீனு என்னை எங்கேயோ நீ பார்த்துருக்கியா அப்படின்னா, நான் அடி வாங்கியிருப்பேன்றது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு பர்டிகுலர் சீனும் ஒன்றே நானும் என்னை நீ எங்கேயோ பார்த்துருக்கோம், உனக்கு ஞாபகம் இருந்தால் நீ சொல்லி எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் சொல்கிறேன், ஷோல்டரை பிடிச்சி அப்படி டப் டப் தட்டுவேன். அது டைரக்டர் சொல்லிக் கொடுக்கல, பட் அந்த ஏஜ் அந்த கேரக்டரோட மூடு அதை கேட்டுருச்சுன்றது ஆஸ் ஆர்டிஸ்டாக நானே பண்ணிட்டேன். ஷோல்டரை அப்படி தட்டுவேன். அண்ணே அப்படின்னாப்புல. என்ன சிவா அண்ணன் அடிக்கிறதுனா அழுத்தி அடிக்க சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. அன்னக்கிளி படத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து ராராபுரம் எங்கள் ஊர் பனையப்பட்டின்ற ஒரு தியேட்டரில் படம் போட்டிருந்தாங்க. அப்படி ஓடி வரட்டி நடந்துக்கிட்டு ஓடி போய் மூச்சரைக்க ஓடி போயிட்டு அந்த ஷோவுக்குள்ளே போகணுன்றதுக்காக அப்படிலாம் பார்த்த ஒரு மேடம் இல்லையா, இது 16 வயது நிலை. ஸோ அந்த 16 வயது நிலை படத்தை பார்ப்பதற்கு மூச்சரைக்கு ஓடி போய் பார்த்தோம். அப்படி 6 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போய் பார்த்த ஒரு ஸ்ரீதேவி பக்கத்தில் பார்த்தோம். அவங்க நம்மெல்லாம் சினிமாவுக்கு என்ட்ராகிற பொழுது மேடம் வந்து இந்தி சைடு போயிட்டாங்க, இங்கே இல்லை. ஸோ அவங்கள பக்கத்தில் பார்க்குற பொழுது பெரிய ஒரு சந்தோஷம்தான். அப்போ கூட ஸ்ரீதேவி மேடமும் கமல் சார் டாக்டர் சுருதிவாசன் ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காட்சி எடுத்த பொழுது நான் சொன்னேன், கமல் சாரோடு நடித்த ஹீரோயினோடவும் கமல் சார் தந்த ஹீரோயினோடவும் நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படி. தம்பி சிம்புதேவன் முழு கதை என்று சொன்னாப்புல, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எனது கதாபாத்திரம், அதனால் அனுபவித்து நடிச்சிருக்கேன். அதில் என்னென்னா அந்த படத்தை பார்க்குற பொழுது ஒரு கார்ட்டூனிஸ்ட்னு சொன்னேன். என்னுடைய கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மீசை, ஒரு மனிதன் 2 மீசை வச்சு வாழ்ந்துருப்பானா. முத பார்த்துட்டு அது சுருதிவாசன் ஓ ஜம்ப் பண்ணிச்சு லுக்கே ஒரு ஹியூமர் வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு மனுஷன் அப்படி வச்சு படம் முழுக்க நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கூட யார் எனக்கு நகைச்சுவைக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தம்பி சத்யன், கஜினி, துப்பாக்கி, நண்பன், ஒரு அற்புதமான நடிகன், ஈகோவே இல்லாத அற்புதமான தம்பி, ஒரு என்ன சுத்தமுள்ள ஒரு பிள்ளை. அந்த தம்பி தான் எனக்கு கூட. இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அண்ணன் எனக்கு கமிட் பண்ணுகிற பொழுது தம்பி சத்யனையும் ஏதாவது ஒரு உறவு ரீதியாக அண்ணன் தம்பியாக, பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளையாக, இப்படி ஏதாவது யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் படம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பண்ணியிருக்கோம். அன்ஷிகா மத்வானி நான் நினச்சின்னா டூப் போட்டு பண்ணிக்கோங்க, நான் ஏற மாட்டேன் இறங்க மாட்டேன் சொல்லலாம். எதுவுமே அதுவே அந்த பொண்ணு ஏறுது இறங்குது, இறங்குற பொழுது ஏறுற பொழுது கால் பிசைடிச்சுன்னு நிறைய படங்கள் கமிட் பண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி அந்த பொண்ணும் பெரிய வச்ச பொசிஷனில் தான் இருக்குது. ஒரு லவ் தான்ப்பா. ஆமாம், அது இருந்தால்தான் அவங்களுடைய ட்ராவல் வந்து பல வருடங்கள் நீடிக்கும். இல்லை அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் பயந்தோம்னா முடியாது. அந்த வகையில் இதில் வந்து குதிரை இப்படி கும்கியில் படம் முழுக்க யானையோடு ட்ராவல் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்தவரை எனது வயசுக்கு குதிரையோட, அந்த குதிரைக்கு நானும் தம்பி விஜய் சார் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட். அது குதிரையெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருப்பான் பாருங்கள். நானும் தம்பி சத்யனும்ன்றது நான் ஒரு 2 நாளையில் குதிரை பயிற்சி எடுத்துட்டேன். ஸோ குதிரையோட ஒரு ட்ராவல். அதான் அது. அப்போ அன்ஷிகா மத்வானியை பார்க்குறப்பொழுது நம்மளுங்களே அந்த பொண்ணே ஏறுதுங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து குதிரையை பிடிக்கிற பொழுது எனக்கு உள்ள பொறுத்தளவு மைண்ட் செட்டு தான். அதே போல் குதிரையில் உட்கார்ற பொழுதும் அந்த உணர்வை கான்ஃபிடென்ட் ஏற்றுறது. சில குட்டி அந்த குதிரையோட பேரை அப்படி சொல்கிறது, அதை அப்படியே சரி மட்டும் ஒன்றும் வேகாத சவுண்டை போட்டுறது. ரொம்ப பிளான்டான பிள்ளை. செட்டில் நான் தான் டைரக்டர் தெரியணுன்றதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாத ஒரு யதார்த்த ஒரு உதவியாளர்களையும் இணை இயக்குநர்களையும் அன்புழுக அப்படியே அரவணைச்சி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிள்ளை. நல்ல குணமுள்ள தம்பி, கோபப்பட மாட்டாப்புல. அந்த செட்டுக்கு மறுபடியும் அடுத்து சிம்புதேவன் டேட்டு கேட்டால் உடனே கொடுக்கணுன்னு தோணக்கூடிய அளவுக்கு நடிகர்களை வந்து பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான. இந்த கதை எப்படி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான ஒரு விஷயமா இருக்கும்.
குழந்தைகளையும் பெண்களையும் மையப்படுத்தி அவர்களுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறாங்க, வாங்க போகிறாங்க. அப்படி இளைய தளபதி ஏற்கனவே பெண்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலையும் பெரிய சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த படம் என்பது இன்னும் அழுத்தம் கொடுக்கும் அவருக்கு. ரெண்டாவது, ஹீரோ தான் சுப்பீரியர் சுண்டிவிட்டா அப்படின்ற நிலையிலேருந்து இறங்கி இந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கிட்டு படம் முழுக்க ஒரு செட்டில்டு அண்டர் ப்ளே பண்ணியிருப்பாப்புல. அதுவே ஒரு புதிய விஷயமாக இருக்கும். பழக்கப்படுத்திருக்கக்கூடிய வசனங்களில் ஒரு ஃபேண்டசி இருக்கும். ஆர்டிஸ்ட் போட்டுக்கிற காஸ்டியூமில் ஒரு வித்தியாசம் இருக்கும். விஜய் சார் இது வரைக்கும் பார்த்த அந்த காஸ்டியூம்லேருந்து வேறு ஒரு ஜானரில் பார்க்கணும்னு ஆடியன்ஸுக்கு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான நான்லாம் சின்ன வயசில் அடிமை பெண் எம்ஜிஆர்லாம் பார்த்துட்டு அப்படி ரசிக்கிறது இப்படியெல்லாம் அப்படி ஆனால் ஒரு காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஜய் ரசிகர்களுக்கு விஜய் சாரை வித்தியாசமான கூட்டத்தில் ஒரு 15 வருஷம் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி ஒரு 10 நாள் லீவ் சென்ட்டு வந்து 16 வேறு மாதிரி ஒரு காஸ்டியூமில் பார்க்கணும் ஆசைப்படும்ல ஒரு புருஷனுக்கு. அது மாதிரி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. இவ்வளோ நேரம் எனது பேட்டி பார்த்த இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த எளியவனின் நன்றி கலந்த வணக்கம்.